எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிழக்கரை கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் எங்கள் ஊர் ஸ்பெஷல் மடக்கு கொழுக்கட்டை எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். 2 நிமிஷத்தில் பூர்ணத்தை ரெடி பண்ணிவிட்டு எப்படி ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கொழுக்கட்டைக்கு பூரணத்துக்காக வேண்டி நான் பாசிப்பயிறு எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம வறுத்துக்கிடலாம். என்கிட்ட 1/2 கிலோ அளவு பாசிப்பயிறு வறுக்காமல் இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கிறேன். நான் எப்போவுமே பாசிப்பயிறு வாங்கினேன்னா வறுத்து தான் ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ நம்ம அவிக்கும் போதும் சரி, இந்த மாதிரி வறுத்து அவிச்சோன்னா நல்ல மணமாக இருக்கும். பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு, நல்ல மணமாகவும் இருக்குது. இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு மண் சட்டியில் சேர்த்து மற்ற வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்போனா நமக்கு பருப்பு நல்லா உடஞ்சி கிடைக்கும். நீங்கள் நினைக்கலாம் நம்ம இந்த மாதிரி போட்டு உடைக்கிறதுக்கு மிக்சியில் ஒரு சுற்று விட்டு எடுத்துடலாமேன்னு சொல்லிட்டு. பட் நம்ம மிக்சியில் அரைக்கும் போது அது நல்லா உடஞ்சிரும். சம்டைம்ஸ் தூள் மாதிரி ஆயிரும். பட் இந்த மாதிரி நம்ம மற்ற வச்சு தேய்க்கும் போது இது பாதியாக கிடைக்கும். பாருங்கள், பயிறு நல்லா உடஞ்சி நமக்கு பாதியாக கிடைச்சிருக்கு. இப்போது இதை ஒரு சொலவில் சேர்த்துட்டு புடைச்சி எடுத்தோன்னா தோல் தனியாக வந்துடும். நமக்கு சுத்தமான பாசிப்பயிறு கிடைச்சிரும். எங்கள் பாட்டிலாம் இந்த மெத்தடில் தான் செய்வாங்க. ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லி காமிச்சிருக்கேன். ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவேன். இது துவையல் அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிடலாம். ஸோ வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ இதை நம்ம ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா தேவைக்கு யூஸ் பண்ணிக்கிடலாம். இப்போது கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ணிக்கிடுறேன். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும்ல, அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. வேறொரு பாத்திரத்தில் 2 கப் அளவு இடியப்ப மாவு சேர்த்துக்கிறேன். ஸோ அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த இடியப்ப மாவு வீட்டில் அரைச்சது, சிவப்பரிசி சேர்த்து அரைச்ச மாவு. இப்போது இதில் தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கிளறி விட்டுக்கிடலாம். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஸோ இது கட்டி விழாத அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது நல்ல வறுத்த மாவு. ஸோ அதனால் தண்ணி எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. வறுக்காத மாவாக இருந்தால் தண்ணியோட அளவு மாறுபடும். நீங்கள் தனி பச்சரிசி மாவுலையும் செய்யலாம், இல்லைன்னா கடையில் விற்கிற இடியப்ப மாவுலையும் வாங்கி இந்த மாதிரி செய்யலாம். இது நம்ம இடியப்பத்துக்கு மாவு குழைப்போம்ல, அந்த மாதிரி தான். நல்ல சூடான தண்ணியை சேர்த்து குழைச்சிங்கன்னா சாஃப்டாக வரும். எப்போவுமே இடியப்பத்துக்கு மாவு வரைக்கும் போது அதை நல்லா வறுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவேன். இந்த மாதிரி நம்ம வறுத்து வைக்கும்போது அது வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. நம்ம தனி பச்சரிசிக்கு பதிலாக இந்த மாதிரி சிவப்பரிசியும் சேர்த்து அரைக்கும் போது நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த மாவு எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போது பூரணம் செய்ய ஆரம்பிக்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 200 கிராம் கருப்பட்டி சேர்த்துக்கிறேன். இது ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்த சுத்தமான பனங்கருப்பட்டி. இதை நான் காய்ச்சி வடிகட்டவும்லாம் இல்லை, அப்படியே தான் சேர்க்குறேன். கருப்பட்டியை இந்த மாதிரி கையை வச்சு உடச்சி விட்டுக்கோங்க. இதுவே பெரிய கருப்பட்டி, வட்டு கருப்பட்டியாக இருந்தால் சீக்கிரம் உடையாது. ஸோ அதனால் உடச்சி சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் 200 கிராம் கருப்பட்டி சேர்த்துருக்கேன். நீங்கள் ஸ்வீட் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா 250 கிராம் அளவு சேர்த்துக்கோங்க. இது கருப்பட்டியில் தான் செய்யணும்னு கிடையாது, நம்ம வெல்லமும் யூஸ் பண்ணலாம். பட் வெல்லத்தை விட இந்த மாதிரி கருப்பட்டியில் செய்யும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ எங்கள் ஊரில் இந்த மாதிரி தான் செய்வோம். இப்போ கருப்பட்டி எல்லாத்தையுமே இந்த மாதிரி உடச்சி விட்டியாச்சு. அடுத்து இதில் ஒரு தேங்காயை துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி பூரணத்துக்கு தேங்காய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். தேங்காய் பூ சேர்த்ததுக்கப்புறம் இந்த கருப்பட்டியையும் தேங்காய் பூவையும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மடக்கு கொழுக்கட்டையை எங்கள் ஊரில் மார்னிங் டிஃபனாக செய்வோம். இது ஆவியில் வேக வைக்கும் போதே அவ்வளோ வாசனையாக இருக்கும். நான் இதில் ஏலக்காய் தூள் தான் சேர்க்க போகிறது இல்லை, ஏன்னா ஏலக்காய் தூள் சேர்த்துட்டா கருப்பட்டியோட வாசனை தெரியாது. இப்போது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதில் 2 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன். கருப்பு எள்ளு இல்லைன்னா அதுக்கு பதிலாக வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம். பட் கருப்பு எள்ளு சேர்க்கும்போது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதில் நம்ம எல்லா விதமான நட்ஸும் சேர்த்து இன்னும் ஹெல்த்தியாக செய்யலாம். பட் நான் எங்கள் ஊர் ஸ்டைலில் செய்கிறதுனால இதில் நட்ஸு சேர்க்கலை. ஸோ அதுக்கு பதிலாக பாசிப்பயிறு தான் சேர்க்க போகிறேன். நம்ம வறுத்து உடச்சி வச்சுருந்தோம்ல, அதுலேருந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் பாசிப்பயிறு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். பாசிப்பயிரை இந்த மாதிரி வறுத்து சேர்க்கறதுனால சாப்பிடும்போது நல்ல ஒரு க்ரன்ச்சினஸ் தெரியும். பாருங்கள், அடுப்பே யூஸ் பண்ணாமல் டக்குன்னு பூர்ணம் ரெடி பண்ணியாச்சு. எல்லாமே அவைலபிளாக இருந்தால் வேலை நமக்கு ஈஸி. அடுத்ததான் மடக்கு கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மாவு தட்டிக்கிடணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ தான் மாவு ஒட்டாது. இந்த மாதிரி சப்பாத்தி மாவு சைஸ்க்கு ஒரு உருண்டை எடுத்துகிட்டு அந்த பேப்பர் மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பிளேட்டை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ பிளேட்லேயும் ஆயில் தடவி விட்டுக்கோங்க. அப்போ தான் பிளேட்லேயும் ஒட்டாமல் வரும். ஸோ பேப்பர் கொஞ்சம் பெருசாக எடுத்துருக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இந்த மாதிரி பேப்பரில் செய்யும்போது எனக்கு ஃபோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு பெரிய கவரில் செஞ்சால் தான் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் பெரிய கவர் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாவை ஃப்ளாட்டன் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நான் பூரணத்தை வச்சுக்கிறேன். ஒரு சைடாக வைங்க. பூரணம் நிறைய வச்சுட்டேன்டா அது வெளியில் வந்துடும். ஸோ அதனால் கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ பேப்பரை வச்சு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டேன்டா இது நல்லா க்ளோஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் ஓரங்களில் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
இது வந்து நம்ம சமோசாக்கு வந்து பேஸ்ட் அப்ளை பண்ணி க்ளோஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண தேவையில்லை. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டாலே அது க்ளோஸ் ஆயிரும். ஸோ இதே மாதிரி வந்து நான் இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி செய்கிறதுக்கு பதிலாக நம்ம கொலக்கட்டை அச்சு யூஸ் பண்ணி செய்யலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் எனக்கு அந்த மெத்தடை விட இதுதான் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது லைட்டாக ஓரங்களில் மட்டும் விரிசல் வரும். அதை நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம்னா சரியாயிடும். இதே மாதிரி எல்லா மாவுலையும் ஸ்டஃபிங் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கிறது ஸ்வீட் கொலக்கட்டை. ஸோ இதுக்கு பதிலாக நம்ம வெஜிடபிள்ஸ், மட்டன், சிக்கன் யூஸ் பண்ணியும் செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டஃபிங் வச்சதுக்கப்புறம் ஓரங்களில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டாலே போதும். இல்லைனா கொஞ்சம் டிசைனாக வேணுண்டா ஃபோக்கை வச்சு ஓரங்களில் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அப்போனா கொஞ்சம் டிசைனாக கிடைக்கும். இப்போது எல்லா மாவுலையும் கொலக்கட்டை ரெடி பண்ணியாச்சு. இதை நம்ம ஸ்டீமரில் வச்சு வேக வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து ஸ்டீமரில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். ஸோ தண்ணி வந்து ஃபுல்லாக வச்சிடாதீங்க. பாத்திரத்தோட பாதி அளவு வச்சுக்கோங்க. இல்லைனா வந்து கொதிக்கும் போது தண்ணி மேலே வந்துடும். இப்போது கொலக்கட்டையை வச்சுட்டு இதை மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன். இது ஆவியில் வேகும்போதே கருப்பட்டியோட வாசனை சூப்பராக இருக்கும். இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. இதை வெளியில் எடுத்துடுறேன். பாருங்கள், கொலக்கட்டை உடையாமல் விரிசல் விழாமல் சூப்பராக வந்திருக்கு. ஸ்டஃபிங் எதுவுமே வெளியில் வரல. இதை ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்கிறதுனால ஒட்டுமோ அப்படின்னு நினைக்க வேணாம். அது ஒட்டவெல்லாம் செய்யாது. இந்த மாவுக்கு நம்ம தனி பச்சரிசி யூஸ் பண்ணியிருந்தோம்னா ஒயிட் கலரில் இருக்கும். இதில் நம்ம சிவப்பரிசியும் சேர்த்துருக்கிறதுனால இந்த கலரில் கிடச்சிருக்கு. இதை நம்ம சூடாக எடுக்கிறதுனால கையில் ஆவி அடிக்கும். ஸோ அதனால் அப்படியே வந்து ஒரு பிளேட்டில் கொட்டிடுங்க. இதை பூரண கொலக்கட்டை, ஸ்வீட் கொலக்கட்டை, மடக்கு கொலக்கட்டை இப்படின்ட்டு பல பேரில் சொல்லலாம். எங்கள் ஊரில் இதுக்கு பேர் மடக்கு கொலக்கட்டை. இப்போது எங்கள் ஊர் ஸ்பெஷல் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய மாவுலையும் செஞ்சு எடுத்துக்கிறேன். நம்ம இந்த பிளெயின் கொலக்கட்டை செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாவுக்கு மேலேயோ இல்லைனா வந்து மாவோட சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணியோ வந்து கொலக்கட்டை செய்யும்போது பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பொதுவாக நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணுற ஐட்டம் சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு சாப்பிடும்போது இது ஹெல்த்தியானது. ஸோ மீதி இருந்த லாஸ்ட் பேட்சையும் வந்து வச்சியாச்சு. இப்போ நம்ம அவிச்சு எடுத்த கொலக்கட்டை சூடாக ஆறிடுச்சு. இதை நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதில் வறுத்த சிவப்பரிசி மாவு, வறுத்த பாசிப்பயிறு, கருப்பட்டி எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது எங்கள் ஊர் ஸ்பெஷல் டேஸ்டியான மடக்கு கொலக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.